காந்தாரா இரண்டாம் பாகத்தின் படப்பிடிப்புல நடக்கிற உயிரிழப்புகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வந்துட்டே இருக்கு. ஹோம்ப்ளே பிலிம்ஸ் தயாரிப்புல ரிஷப் ஷெட்டி இயக்கி நடிச்சிருக்க வெளியான திரைப்படம் காந்தாரா. தெய்வ வழிபாட்டையும் காடுகளுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிற தொடர்பையும் அடிப்படையா வச்சு ஆக்ஷன் த்ரில்லர் பாணியில இயக்கப்பட்டிருக்கு இந்த படம். உலக அளவுல இந்த படம் 400 கோடி வசூல் சாதனையையும் படைச்சிருக்கு. தொடர்ந்து காந்தாரா சாப்டர் 1 படத்தை இப்போ ரிஷப் ஷெட்டி இயக்கி வந்துட்டு இருக்காரு. இந்த படப்பிடிப்பு ஷிவ்மோகா மற்றும் அகும்பே பகுதிகளில் இடையில நடைபெற்று வந்துட்டு இருக்கு. அங்க வந்திருக்க கேரளா திருச்சூரை சேர்ந்த காந்தாரா படத்தோட க்ரூ மெம்பர் விஜு விகே விடுதியில தங்கி இருந்தப்போ திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்காரு. முன்னதா படப்பிடிப்புக்கு செல்லும் போது நடிகர்களை ஏற்றி சென்ற வேன் ஒன்று கவிழ்ந்து விபத்திலையும் சிக்கியிருக்கு. தொழில்நுட்ப கலைஞரான கபில் அப்படின்றவரு கடந்த மாசம் கேரளாவில சௌபர்ணிகா நதியில மூழ்கி உயிரிழந்திருக்காரு. இதே படத்துல நடித்து வந்த நகைச்சுவர் நடிகர் ராகேஷ் பூஜாரி கடந்த மாசம் தன்னுடைய நண்பர் ஒருவரோட திருமண நிகழ்ச்சியில நடனமாடும்போது மாரடைப்பு ஏற்பட்டு இறந்திருக்காரு. இந்த மாதிரி காந்தாரா இரண்டாம் பாகத்துல பணியாற்றிய 3 பேர் அடுத்தடுத்து உயிரிழந்திருக்க நிகழ்வு இப்போ அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.